வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆந்தூரிய மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வெங்காய சேமிப்பு பட்டறை மூலம் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வேளாண்மையாளர் SV கோபால்சாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் பண்ணை இயந்திரங்கள் கடன் வழங்கும் திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கியின் வேளாண் பிரிவு துணை பொது மேலாளர் செல்வசேகரன் தரும் விளக்கம். தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வாணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் வானிலை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வெங்காய சேமிப்பு பட்டறை அமைத்து அதன் மூலம் வெங்காய விற்பனையில் வெற்றி கண்ட விவசாயி SV கோபால்சாமி தேனி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவராவார். இவர் வேளாண்மையின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக கடந்த 25 ஆண்டுகளாக வெங்காய சாகுபடியில் ரசாயனமில்லா அங்கக முறையில் வேளாண்மை செய்து வருவதோடு தனது உற்பத்தி பொருளான வெங்காயத்தினை பட்டறை அமைத்து அதில் வெங்காயத்தினை சேமித்து வைத்து விற்பனை செய்யும் முறையினை பின்பற்றி அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் ஒரு 25 வருஷமாக வெங்காய உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன், அதை போய் மார்க்கெட் பண்ணேன். அதுக்கு பிறகு இதை ஸ்டோர் பண்ணால் இதை நல்ல விலைக்கு விற்கலாமேன்னு பிளான் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரேஜ் பண்ணி இப்போது ஒரு 50 டன் 60 டன் கொள்ளளவுள்ள ஸ்டோரேஜை நான் வச்சுருக்கேன். அரசாங்கமும் ஒரு ஸ்டோரேஜுக்காக எனக்கு மானியம் கொடுத்துருக்கு. அந்த ஸ்டோரேஜும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். உற்பத்தியான பொருளை நான் மதிப்பு கூட்டி விற்கிறேங்கிறத என்னுடைய குறிக்கோள். விளைஞ்ச விவசாய பொருள்களை மார்க்கெட்டில் கேட்குற விலைக்கு போடுறதுக்கு, நான் மார்க்கெட்டு கூடின பிறகு நான் நல்ல விலைக்கு நான் நினைக்கிற விலைக்கு விற்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த வெங்காயத்தில் அந்த லாஸ் ஆஃப் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கெட்டு போகிறது, அழுகி போகிறது, சோடையாகிறது, அதெல்லாம் ஒரு 15% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டி கழித்து என்ன பார்த்தாலும் எனக்கு கிலோவுக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா லாபம் கிடைக்குது. 60 சென்ட்டில் ஒரு 80 மூட்டை ஆனியன் எடுத்தால் ஒரு 4 டன் எடுப்பாங்கன்னு வச்சுக்கிட்டேன்னா, நான் உற்பத்தி பண்ணுறதுனா ஸ்டாக் வைக்கிறதுனால எனக்கு கிலோவுக்கு 3 ரூபா கிடைச்சதுன்னா 4 டனுக்கு நான் 3 12 ரூபா 10,000 ரூபா லாபம் கிடைக்குது. இதை அனுசரித்து தான் நான் இந்த வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணுறேன். என்னுடைய
பல வருடங்கள் அனுபவத்தில் இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணேன். பழைய கால முறையில் வந்து 1 அடி 1.5 அடி அகலம் விட்டு ஒரு 5 அடி உயரத்தில் நம்ம போட்டிருப்போம். காற்று இல்லைன்னா அந்த வெயிட் அழுத்தத்தினால, காற்று குறைவினால நம்ம கலராக போடுற காயும் 60 நாள் 70 நாள் போய் நம்ம எடுக்கும்போது அது கலரு வந்து பேடாகி மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த வெங்காயத்தை வந்து கிலோவுக்கு 10 ரூபா கம்மியாக கேட்குறாங்க. கலராக உள்ள வெங்காயம் 10 ரூபா கூட போகுது. பெருவெட்டு சைஸாக உள்ள வெங்காயம் 10 ரூபா கூட போகுது. அதனால் நம்ம பெருவெட்டு வெங்காயமாகவும் கலராகவும் எடுத்து கொடுத்தா நமக்கு லாபமாக இருக்கும்னு நினச்சேன். அது அடிப்படையில் இந்த ஸ்டோரேஜை வந்து அந்த வெயிட்டை தாங்கிறதுக்காக இந்த பெர்த் சிஸ்டத்தில் போட்டு நான் வச்சுருக்கேன். 2 அடி 3 அடி அகலம் இருக்கும் உள்கூடு. 1.25 அடிக்கு உள்ள ஒரு ஆங்கில் அமைச்சிருக்கேன். அதில் அடுக்கு ஸ்டே சிக்டாக அந்த இது போடுறேன். அது தாங்கிக்கிறது. கீழே அடியில் ஒரு 3 இன்ச்சு கேப்பு வரும். அந்த கேப்பில் எல்லாம் அந்த காற்று போகிறதுனால ஏர் வென்டிலேஷன் சரியாக கிடைக்கிறதுனால என் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் பேடாகாமல் நல்லா இருக்குது. அறுவடை வெங்காயத்தை வந்து நான் மரத்து நிழலில் வந்து கீழே போட்டு அதை வந்து அது குவாலிட்டி கம்மியானது பொடுசெல்லாம் எடுத்து அன்றைக்கே மார்க்கெட்டில் விற்றுருவேன். இந்த மழை காலத்தில் மழைக்கு முந்தி வெங்காயத்தை எடுத்துக்க பார்க்கணும். மழை விழுந்தால் கொஞ்சம் வெங்காயத்தை சரி பண்ணுறது கஷ்டம். அந்த வெங்காயத்தை வந்து பொறுக்கி சரி பண்ணி இதை ஸ்டோர் பண்ணால் இப்போ நான் எடுத்து வெளியே விடுற வெங்காயம் 70 நாள் 80 நாள் ஆகுது. 80 நாள் இருக்கிறதுனால எனக்கு எடை குறைவு வந்து ஒரு 15% ஆகுது. இந்த வெங்காயத்தை வந்து விதைக்காகவும் பயன்படுத்தலாம், சமையலுக்கும் பயன்படுத்தலாம். மழை காலங்களில் பூமியில் இருக்கிற வெங்காயம் சுத்தமாக வராதனால, மண்ணோட வர்றதுனால, அழுகி போகிறதுனால இல்லத்து பெண்களெல்லாம் இந்த வெங்காயம் பட்டையிலேருந்து வர்ற வெங்காயத்தை வாங்குறதுக்கு விரும்புவாங்க. அப்போ வரும்போது எனக்கு கிலோவுக்கு ₹1 2 கூட வரும். இப்போ நான் ஒரு 70 நாள் ஆகுது 80 நாள் ஆகுது என் வெங்காயம் மூடையிலையும் போட்டு மதுரைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் கெட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் கெட்டியாக இருக்கிறது நல்லா இருக்கிறதுக்கு ரசாயன உரங்களை நம்ம குறைக்கணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு வெங்காயம் நடணும். நெருக்கி நடுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். பொடிவெட்டு வெங்காயம் 10 ரூபா 20 ரூபான்னா பெருசாக இருக்கிற வெங்காயம் 30 ரூபா 40 ரூபா. அப்போ அந்த பெருவெட்டு வெங்காயமாக நம்ம உற்பத்தி பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் சேர்த்து கிடைக்கும். மேலும் விவரம் பெற விவசாயி SV கோபால்சாமி அவர்களை 0944363179 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இந்தியன் வங்கி வேளாண்மையாளர்களுக்கு பல்வேறு கடனுதவிகளை வழங்கி வருகின்றது. குறிப்பாக பண்ணை இயந்திரங்களான டிராக்டர், பவர் டில்லர், அறுவடை இயந்திரம் போன்றவற்றிற்கு கடன் வழங்குவதோடு வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்த பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பண்ணை இயந்திரங்கள் கடன் வழங்கும் திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கி தலைமை அலுவலக வேளாண் பிரிவு துணை பொது மேலாளர் செல்வசேகரன் தரும் விளக்கம். இந்தியன் வங்கியின் மூலமாக பண்ணை இயந்திர கருவிகள் வாங்குவதை பற்றி நாம் பார்ப்போம். இதில் பண்ணை இயந்திர கருவிகள்னால் இப்போ டிராக்டரு, பவர் டில்லரு, கதிரடிக்கிற மிஷினு, அப்புறம் களை எடுக்கிற மிஷின், பயிர் நடவு செய்கின்ற மிஷின்,
இதர விவசாய அனைத்து கருவிகளையும் வாங்குவதற்கு இந்தியன் வங்கியின் மூலமாக கடன் கொடுத்துட்ருக்குறோம். இதில் குறிப்பாக பார்த்தோம்னா டிராக்டர் லோன் வாங்குறதுக்காக என்னென்னலாம் தேவை அப்படின்றது உங்களுக்கு இப்போது எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு விவசாயியானவர் இந்தியன் வங்கியினுடைய கிளையை அணுகும்போது உங்களுக்கு குறைஞ்சது 6 ஏக்கர் பயிர் அதாவது பாசன வசதி உள்ள நிலம் தேவை, அல்லது 12 ஏக்கர் பாசனம் இல்லாத நிலம் இருந்தால் நீங்கள் இந்த டிராக்டர் லோன் வாங்கிக்கலாம். இந்த டிராக்டர் லோன் வாங்குகிறப்போ என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, வங்கியில் நீங்கள் நிலம் வச்சிருக்கிறதுக்கான அத்தாட்சி, அதாவது சிட்டாடங்கள், அப்புறம் வந்து பட்டா பாஸ்புக்கு, அப்புறம் உங்களுக்கு அந்த டைட்டில் டீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்கள் பத்திரம், இதெல்லாம் வந்து நீங்கள் வங்கியில் காட்டணும். இதை தவிர நீங்கள் என்ன கருவிகள் வாங்குறீங்களோ, அதாவது இந்த டிராக்டரை தவிர 3 கருவிகள் நீங்கள் கூடுதலாக வாங்கணும். அதில் ஒரு ட்ரெய்லரும் கட்டாயமாக நீங்கள் வாங்கணும். அந்த 3 கருவிகளும், இந்த 3 கருவிகள் மற்றும் இந்த டிராக்டருக்கு உண்டான கொட்டேஷன் டீலர்கிட்டருந்து நீங்கள் கொட்டேஷன் வாங்கி வங்கியில் சமர்ப்பிக்கணும். இந்த சமர்ப்பித்த பிறகு அதில் கடனை வந்து எப்படி தர்றது அப்படின்றது வங்கியில் ஊரக வளர்ச்சி அதிகாரியும் மேனேஜரும் நிர்ணயிப்பாங்க. நீங்கள் இந்த கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 5% உங்களுக்கு விளிம்பு தொகையாக வச்சுக்கிட்டு 95% கடனாக தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே வந்து உங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய பிணையத் தொகையானது வாங்கக்கூடிய கடனுக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஒரு 10% விளிம்பு தொகையை வச்சுக்கிட்டு மீதியை கடனாக கொடுக்கலாம். இதுக்கு நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வட்டியில் நம்ம கடன் கொடுத்துட்ருக்குறோம். இந்த கடனானது 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா 11.7% வட்டியில் நாங்கள் கடன் கொடுத்துட்ருக்குறோம். மேலும் 2லிருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா 11.95% லோன் கொடுத்துட்ருக்கோம். 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா 12.2% அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு வட்டியாக வசூலிக்கிறோம். இதை தவிர ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்ட்டு 0.56% உங்கள்கிட்டருந்து வங்கியில் வசூலிப்பாங்க. இதில் என்னென்னா, வாங்கிட்டு திருப்பி செலுத்துகிற தவணை, அதாவது நீங்கள் வாங்கின கடன் திருப்பி செலுத்துறது 9 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்தலாம். அதாவது நீங்கள் என்ன பயிர் செய்ய போகிறீங்களோ அந்த பயிரினுடைய எப்போ வருவாய் வருமோ அதை பொறுத்து 6 மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதிரி வங்கியில் 9 ஆண்டுகளுக்கு திருப்பி செலுத்தும் காலத்தை நிர்ணயிப்பாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய டிராக்டரை வந்து வங்கியில் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இது வந்து நம்ம டிராக்டர் வாங்கக்கூடிய கடனுக்குண்டான ஒரு ஆலோசனை. இந்த டிராக்டரை தவிர பவர் டில்லர் அப்படின்ட்டு கொஞ்சம் நிலம் கம்மியாக வச்சுருக்கிறவங்க பவர் டில்லர் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து 4 ஏக்கர் நிலம் இருக்கணும், 4 ஏக்கர் அதாவது 4 ஏக்கர் நீர் வசதி உள்ள நிலம் இருக்கணும், அல்லது 8 ஏக்கர் மானாவாரி நிலம் இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து விளிம்பு தொகையானது 10% இருக்கணும், மீதி 90% கடன் லோனாக கொடுப்பாங்க. இந்த டிராக்டரில் நம்ம பார்க்குறப்போ 2வது டிராக்டர் வாங்குறதும் கூட, அதாவது செகண்ட் ஹேண்ட் டிராக்டர்னு சொல்லுவாங்க, அந்த செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் வாங்குறதும் கூட நம்ம பேங்க்கில் கடன் கொடுத்துட்ருக்குறோம். இதை தவிர டிராக்டர் பராமரிப்பு செலவுக்காகவும் 50,000 வரைக்கும் நம்ம கடன் கொடுக்கறதுக்கு வழி இருக்குது. இந்த விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியன் வங்கியினுடைய கிளை, உங்கள் ஊருக்கு எந்த கிளை அருகில் உள்ளதோ அந்த கிளையின் மூலமாக நீங்கள் சென்று கிளை மேலாளரையோ அல்லது ஊரக வளர்ச்சி அலுவலரையோ கலந்து ஆலோசித்து இந்த கடன் பெறுவதற்கான வழிவகைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த கடன்களை பெற்று உங்கள் வாழ்க்கை தரம் உயர இந்தியன் வங்கியின் மூலமாக மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மேலும் விவரம் பெற செல்வசேகரன் அவர்களை 0428134542 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 550 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 800 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 300 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 70 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 68.1%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.5%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 424.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 986.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
சேலம் மாவட்டம் ஏற்காடு சேர்வராயன் மலைப்பகுதியில் கொய்மலரான ஆந்தூரியம் மலர் சாகுபடியினை மேற்கொள்வதற்கு ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மையாளர்களை ஊக்குவிக்கின்றது. காப்பி தோட்டங்களிலும் மிளகு கொடி தோட்டங்களிலும் அழகு செடியாக பயிரிடப்பட்டு வந்த ஆந்தூரியம் மலர் சாகுபடி, நிழல்வலை குடிலில் சாகுபடி செய்யும் முறைகள், நாற்று உற்பத்தி, நடவு முறைகள் போன்ற தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆந்தூரியம் மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள். வணக்கம் வேளாண் பெருமக்களே. ஏற்காடு மலைப்பகுதி ஷேர்வலாயனில் நம்ம இப்போ தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே பொதுவாக காஃபி, கமலா, மிளகு இதை தான் நாங்கள் சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. மக்களுக்கும் அதை பற்றி அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக கொய்மலர் சாகுபடியில் ஆந்தூரியம் அப்படிங்கிற கொய்மலரை உலகத்தில் 10வது இடத்துல இருக்குது கொய்மலர் சாகுபடியில். அந்த சாகுபடி முறைகளை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். முக்கியமாக ஆந்தூரியத்தில் நடவு பண்ணுறது, அது எப்படி நாற்றங்கால் பராமரிக்கிறது, இதுதான் முக்கியமான அம்சங்கள். ஆந்தூரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காப்பி தோட்டங்கள்லேயும் அந்த மிளகு தோட்டங்கள்லேயும் ஒரு அழகு பயிராக தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை இப்போ இந்த மலைப்பகுதிக்கு, இந்த மிதவெப்பமண்டல பயிர் காலநிலைக்கு ஏற்றவாறு அந்த ஆந்தூரியம் நல்லா வந்துட்டுருக்கு. இதை இப்போ வணிக ரீதியாக நம்ம பயிர் செய்யும்போது கூடுதல் லாபம் அடைய முடியும். இதை வீட்டு தோட்டங்களில் ஒரு 100 சதுரடி 150 சதுர மீட்டரில் அமைச்சு வீட்டு பெண்மணிகளும் மேலும் இந்த இளைஞர்களும் இதை செஞ்சு பயன்பெறலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஆந்தூரியத்தில் அதுக்கு தண்ணீர் அதிகம் இருக்கக்கூடாது. அதை நிழல்வலை குடியில் தான் நம்ம அதிகமாக வளர்க்கணும். மர நிழலில் வந்தால் கூட ஓப்பனில் திறந்த வெளியில் வைக்கும்போது சில சமயங்கள் 35 டிகிரிக்கு மேலே நம்மளோட இந்த இடத்துல வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் பூக்கள் வளர்கிறதும், காம்பு, இந்த மாதிரி தண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் குறைபாடு ஏற்படும். அதனால் அதை நிழல்வலை குடில் அமைக்கிறது ரொம்ப சிறந்தது. நிழல்வலை பார்த்திங்கன்னா 75% இங்கே இருக்கணும். அந்த நிழல்வலையை தரைமட்டத்திலேருந்து ஒரு 3 மீட்டர் உயரத்தில் நம்ம அமைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட வளர் ஊடகம் மண், மணல், செங்கல், கறி, எரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். கூட தேங்காய் நார் போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்த்தன்மை அதிகமாக தேக்கம் இருந்ததுன்னா செடிகள் அழுகிடும். அதனால் ஈரப்பதம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் ஆந்தூரியத்தை பொறுத்த வரைக்கும். முதல்ல நம்ம நடவுக்கு பண்ண போகிறோம். இங்கே ஆராய்ச்சி திடலில் என்ன பார்த்தீங்கன்னா முதல் உயிர்லேருந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ்லேருந்து கிராசிங்னு ஒன்று சொல்லுவோம், ஹைப்ரிட் கிராசிங்னு சொல்லிட்டு அதில் விதை மூலமாக உற்பத்தி பண்ண ஆந்தூரிய ரகங்களை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் தொட்டிகளிலும் நிலத்திலையும் நடவு செய்யும்போது அது எப்படி தரமானதாக, எந்த ரகம் தரமானதாகவும் ஏற்காடு சூழலுக்கு ஏற்றதாகவும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி இங்கே நடைபெற்றுருக்கு. இப்போ தொட்டியில் வளர்க்கப்பட்ட செடிகள் நிலத்தில் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் நடவு முறைன்னு பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு ஒரு பெட்ஸ் அமைச்சு நம்ம ட்ரென்ச் மாதிரி போட்டுக்கணும். அந்த ட்ரென்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம வடிகால் வசதிக்காகவும், அந்த ட்ரென்ச் எடுக்கும்போது 1 அடி ஆழத்தில் ட்ரென்ச் எடுக்கும்போது அந்த மண் இலகுவாகி உங்களுக்கு செடி நடவு பண்ணும்போது கீழே அந்த இறுக்கத்தன்மை இல்லாமல் செடிக்கு நல்ல வடிகால் வசதியை கொடுக்கும். 3 அடிக்கு 3 அடி நம்ம அந்த ட்ரென்ச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரென்ச்சில் திருப்பி அந்த மண்ணை நம்ம ஒரு 75% அந்த மண்ணை போட்டு மூடிட்டு, அதுக்கப்புறம் கயிறு கட்டிட்டு 2 அடி இடைவெளியில் செடிகளை நம்ம நடணும். செடி நடுறதுக்கு முன்னாடி தொழுயரு போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் நார், அதுக்கப்புறம் இந்த செங்கல், டைல்ஸ் இந்த மாதிரி அதை போடுறோம். சார்கோலுங்கிறது கரித்துண்டு, இதெல்லாம் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆந்தூரியத்தை பொறுத்த வரைக்கும் அடியில் போடுற தொழுயரு மட்டும்தான், மற்றபடி எந்த உரங்களும் நம்ம பரிந்துரை பண்ணுறது கிடையாது. எல்லாமே இலைவெளி தான். தொட்டிகளில் பராமரிக்கப்பட்டு வந்த நாற்றுகளை நம்ம சக்கஸ் இடைக்கணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
4 வகையாக நம்ம பிளான்டிங் பண்ணுறோம். அதில் வந்து முக்கியமான வணிக ரீதியாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இடைக்கணுக்களை வந்து பிரித்து நம்ம நடவு செய்கிறது. அந்த ஒரு தொட்டியில் 3லேருந்து 4 இடைக்கணுக்களோட அந்த ஆந்தூரியம் செடி இருக்கும். அந்த இடைக்கணுக்களை தனித்தனியாக ஒன்றா பிரிச்சுட்டு அந்த 2 அடி இடைவெளியில் வந்து அந்த ஆந்தூரியம் நாற்றுக்களை வந்து நம்ம நடவு செய்ய வேணும். அதுக்கப்புறம் வந்து பராமரிப்பு முறைகள் வந்து 6 மாதம் வரைக்கும் இலை வழியாக வந்து டிஏபியும் சாணத்தையும் கரைச்சி 200 லிட்டர் தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து செயற்கை உரங்களை வந்து வாட்டர் சாலிபிள்னு சொல்லுவோம், அதில் வந்து கரைச்சிட்டு வெறும் இலை வழியாக மட்டும் என்பிகேவை வந்து நம்ம உரம் கொடுத்து பராமரிச்சுட்டு வந்தால் 3வது மாதத்துலேருந்து அது பூக்க ஆரம்பிக்கும். 6வது மாதத்தில் உங்களுக்கு நல்ல பூக்கள் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த செடிகளை வந்து நல்லா பராமரித்தோம்னா ஒரு 6 வருஷம் வரைக்கும் ஒரே இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த இடத்தையும் நிலத்தையும் மாற்றணும். ஏன்னா அந்த செடிகள் வந்து அடம்பாக வந்துடும். ஒரு 6 இலைகளுக்கு மேலே வந்து ஒரு செடியில் இருக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நல்ல மகசூலை கொடுக்கும். ஒரு 8 பூக்கள் வந்து வருஷத்துக்கு தரும். முதல் வருஷம் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த செலவுகள் ஒரு 150 சதுர மீட்டருக்கு வந்து 1,50,000 ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து 3வது வருஷத்துலேருந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஒரு 1,25 லட்சம் வந்து நிரந்தர வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கொய்மலர் சாகுபடி வந்து ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பூச்சி நோய் தாக்குதலும் இருக்காது. இதை வந்து நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலம் நாங்கள் அறிமுகப்படுத்தி இந்த கொய்மலர் சாகுபடியை வீட்டு தோட்டங்கள்லையும் இளைஞர்களும் இதை செஞ்சு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் PS கவிதா அவர்களை 0481222234 மற்றும் 0481222456 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 17/12/2015 வியாழக்கிழமை காலை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. விதை சுத்திகரிப்பு நிலைய செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்டம் கொண்டமனூர் கிராம வேளாண்மையாளர் என் பெருமாள்சாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கான கடன் திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கி தலைமை அலுவலக வேளாண் பிரிவு துணை பொது மேலாளர் இ செல்வசேகரன் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீவன பயிர்களில் புதிய ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வீரமணி தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.